உங்களை கொண்டாடணுமா? நீங்க விரும்பின பொண்ணுக்கு வேணா நீங்க நல்லவரா இருக்கலாம், ஆனா உங்களை விரும்பின பொண்ணுக்கு நீங்க நல்லவரா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பொண்ணோட பாசத்தை புரிஞ்சுக்க தெரியாத முட்டாள். பிரியம் வச்ச பொண்ணுக்கு வேதனை தந்த துரோகி. நீங்க துரோகியே தான், பச்சை படுகொலை பண்ண துரோகி. நீங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டதா ஒரு முட்டாள் பேப்பர்ல எழுதியிருக்கான். என்னோட மனசுல நீங்க புரிஞ்சுக்கலங்கிறத அவன் ஏன் எழுதல? கத்தியால வெட்டினது உங்களை, ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கத்தியால வெட்டாமலே நான் இங்க செத்துட்டு இருக்கேனே, அதெல்லாம் பேப்பர்ல எழுத மாட்டாங்களா? ஜெயிச்சவங்களை பத்தி மட்டும்தான் பேப்பர்ல எழுதுவாங்களா? அப்ப தோத்து போறவங்களை பத்தி? உங்களை வெறுக்கிறதா இல்ல விரும்புறதான்னு எனக்கு புரியல. ஆனா உங்களை விட்டுட்டு வேற எதையும் என்னால யோசிக்க முடியல. நான் நெருங்கி வர வர கைக்கு கிடைக்காத பட்டாம்பூச்சி மாதிரி தப்பிச்சு போயிட்டே இருக்கீங்க. அதனாலதான் எனக்கு உங்க மேல இருக்க ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பட்டாம்பூச்சியை எப்படியாவது பிடிச்சே தீரணுங்கிற வெறியும் அதிகமாயிட்டே இருக்கு. சாரு, சாப்பிட வரலையா? அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்கல. என்னாச்சு உனக்கு? ஏன் பேப்பர் இப்படி கிழிச்சு போட்டிருக்க? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு பண்ண துரோகத்தை பேப்பர்ல படிச்சேன். ஆத்திரமா வந்துச்சு, அதான் கிழிச்சு போட்டுட்டேன். எல்லா துரோகத்தையும் தான் தமிழ் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு. 1000 பேர் அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைச்சாலும் ஆனா தமிழையும் துளசியும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க நினைச்சா அவங்க தான் அவமானப்படுவாங்க. ஓஹோ. ஆமா சாரு, இன்னைக்கு ஈவினிங் பேப்பர் பார்த்தல, அதுல தமிழை பத்தி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிருக்காங்க. துளசிக்கும் தமிழுக்கும் இருக்கிற காதல அந்த வார்த்தைகளால விவரிக்க முடியாது. கணவன் மனைவிக்கான புது இலக்கணமாக தமிழ் துளசி தம்பதியை சொல்லலாம்னு வரிக்கு வரி ரசிச்சு எழுதிருக்காங்க. ஓகே நிதேஷ், எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். ஆனா எனக்கு தூக்கமே வராது சாரு. அவங்க ஜெயிச்சத எனக்கு கொண்டாடணும் போல இருக்கு. உடனே அவங்கள போய் பார்த்து வாழ்த்து சொல்லி பாராட்டணும் போல இருக்கு. ஆமா சாரு, அதட்டி பேசினாலே இந்த காலத்து பசங்க காதலிச்சு பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிடறாங்க. தமிழ ரத்தம் சொட்ட வெட்டியிருக்காங்க, கோர்ட்டுக்கு இழுத்து அவமானப்படுத்திருக்காங்க. அப்பவும் தமிழ் துளசியை கைவிடல. துளசி மேல தமிழ் வச்சிருக்கிறது சாதாரண லவ்ல சாரு. நிதிஷ், உனக்கு பசிக்கலையா? உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு போ. எனக்கு பசிக்கவே இல்லை சாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்பா கூட தமிழ் பத்தி ரொம்ப பாராட்டி பேசினார் தெரியுமா? நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தமிழ் மேல இருக்கிற கோவம் சுத்தமா போயிடுச்சு. புதுசா கல்யாணம் ஆகிற எல்லாருக்குமே தமிழ் தான் ரோல் மாடல்னு அப்பாவே சொல்றாருன்னா பாத்துக்கே. நிதேஷ், எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது, நான் தூங்குறேன். நீ தூங்கு சாரு. அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா நாளைக்கே போய் தமிழை பார்க்கலான்னு இருக்கேன். நீயும் வரியா? துளசி உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணுதான் சாரு. தமிழும் துளசியை கட்டிக்கிட்டதால லக்கி ஃபெலன் தான் சொல்லணும். அவங்கள மேட் ஃபார் ஈச் அதர் சொல்றதுல தப்பே இல்லை. ஏய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அதை புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க. என்னாச்சு சாரு? ஏன் இப்படி டென்ஷனா மூட் அவுட்ல பேசுற? தூக்கம் வந்தா எல்லாரும் அப்படிதான் நிதிஷ் பேசுவாங்க. நீ கொஞ்சம் வெளியே போறியா? நான் தூங்கணும். சாரி சாரு. நிதிஷ், என்ன சாரு? நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன், அதான் கோவத்துல அப்படி பேசிட்டேன். தப்பா நினைக்காத. பரவாயில்ல சாரு, நீ தூங்கு. குட் நைட்.
நீங்க படுத்துக்கங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம், வா உட்காரு. என்ன பழக்கம் அது? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தனித்தனியெல்லாம் பசி எடுக்காது, எல்லாருக்கும் ஒன்றா தான் பசி எடுக்கும். உனக்கு பசி எடுத்த நீ தான் சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. பார் துளசி, கல்யாணத்துக்கு அப்புறமா கஷ்டத்தை பங்கு போட்டுக்கிற வேலை பொண்டாட்டிக்கு மட்டும் கிடையாது, புருஷனுக்கும் சேர்த்து தான் இருக்கு. நீ என்னை பொறுப்பாக பார்த்துக்கிற மாதிரி நானும் ஒன்று பத்திரமா பார்த்துக்கணும்ல. நீங்க என் கையால சந்தோஷமா சாப்பிட்டதை பார்த்து என் பசியே ஆறிடுச்சுங்க. ஆ, உன் பாட்டி காலத்துக்கு அதெல்லாம் இப்போ சொல்லின்னு இருக்கிற. நான் சாப்பிட்டா உன் பசி அடங்கிடுமா? புருஷங்காரன் சாப்பிட்டா அது அவன் வயிற்றுக்கு தான் போகும். உன் பசிக்கு நீ தான் சாப்பிட்டுக்கணும், அப்போதான் உன் பசி அடங்கும். சாப்பிடு. துளசி, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அந்த வலி என்னால் தாங்கிக்க முடியல. என் கழுத்துலையும் வயிற்றுலையும் குத்துனா பாரு ஒருத்தன், அந்த வலி கூட என்னால் தாங்கிக்க முடியுது. ஆனால் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியவங்களே உன்னை இந்த அளவு கொடுமைப்படுத்திட்டாங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாம் சரியா போயிடுச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது துளசி. கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பு பண்ணிட்டேன் துளசி. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா சின்னாரு நீ நிம்மதியாக படிச்சிருந்திருப்ப. நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை கெடுத்துட்டேன். ஏன் இப்படி குழந்தை மாதிரி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருந்தேன். நான் எப்பவும் வேதனையை அனுபவிக்கிறவ தானே. அப்போ உன்னோட சித்தி மட்டும் தான் உனக்கு இடைஞ்சலா இருந்தாங்க. இப்போ என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு ஒன்று அநியாயம் துளசி. உங்ககிட்ட அவங்க மனிதாபிமானமே எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. சாரி துளசி. இங்க பாருங்க, குடும்பம்னு வந்தா சந்தேகப்படுறது, சண்டை பிடிக்கிறது, குத்தி காமிக்கிறது இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் உங்களுக்காக நான் தாங்கிப்பேன். நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? உன்னை காப்பாத்துறதா நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்துட்டேன் துளசி. நீங்க இப்படி பேசுறது தான் எனக்கு வேதனையா இருக்கு. நானே இஷ்டப்பட்டு தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்காக நீங்களே இப்படி வருத்தப்பட்டா? இல்லை துளசி, நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக ஒன்றும் வருத்தப்படல. இப்போ இந்த நிமிஷம் நீ என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஆனால் கல்யாணத்தால் கிடைக்க வேண்டிய சந்தோஷமும் மரியாதையும் உனக்கு கிடைக்கலையே. வேதனையும் அவமானம் தானே மிஞ்சிச்சு. அந்த அவமானத்தை தான் நீங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்களே. ஆயுசுக்கும் போதுங்கிற அளவுக்கு எல்லார் முன்னாடியும் என்ன கம்பீரமா தூக்கி வச்சு பேசுனீங்களே. தாலி கட்டும் போது இருந்த சந்தோஷத்தை விட நீங்க எனக்காக பேசின அந்த நேரத்துல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசினா பழக்கமா எல்லாரும் சேருதானே அது? இல்லைங்க, எல்லாரும் அப்படி இல்ல. என்ன சந்தேகப்பட எவ்வளவோ சந்தர்ப்பம் இருந்துச்சு. பாக்குறவங்களும் என்ன பத்தி தப்பா பேசினாங்க, ஆதாரமும் காட்டினாங்க. ஆனா எதையுமே நீங்க நம்பல. யார் என்ன சொன்னாலும் ஏன் பொண்டாட்டியை நான் தப்பா நடிக்க மாட்டேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசுனீங்கல்ல. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மரியாதையும் கௌரவமும் வேணும்? நீ என் மேல வச்சிருக்கிற பிரியம் எனக்கு நல்லா தெரியும் துளசி. உன்ன எப்படி சந்தேகப்பட முடியும்? உன் சித்தி, வேலாயுதம், என் அம்மா, என் தங்கச்சி, சாத்தான், சாமியார் யார் வந்தாலும் சரி, யார் நம்ம உறவை பிரிக்கணும்னு தப்பா பேசினாலும் சரி, பேசினவன் நாக்கு இருப்பேனே தவிர ஒன்னும் சந்தேகப்பட மாட்டேன். துளசி, ஏன் அழற? இப்பதாங்க எனக்கு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு பாசத்தை கொட்டுறீங்க. உங்க மனசு நோகாம காலம் பூரா இருக்கணுமே நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் வருத்தப்படுற அளவுக்கு உன்னால் நடந்துக்க முடியாது துளசி. தெரியுங்க, ஆனா மத்தவங்க திரும்ப நம்மள பிரிக்க நினைச்சா அதனால நமக்குள்ள சண்டை வந்துட்டா? ஐயோ, நமக்குள்ள சண்டையே வராது துளசி. போகிறதுக்கு இடமும் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருந்தா தான் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டையே வரும். நம்மளுக்கு தான் போறதுக்கு இடம் இல்லை, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, அப்புறம் எப்படி சண்டை வரும்? சண்டையே வராத சந்தோஷமான புருஷன் முன்னாடி தான் நம்ம வாழ போறோம். அதை நீ பார்க்க தான் போற. நான் ஒன்னு சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. சொல்லு. என்கிட்ட இந்த அளவுக்கு மனசு விட்டு பேசுற நீங்க அம்மா கிட்ட ஏன் கோவமா பேசுனீங்க? அவங்கள பத்தி இப்ப பேசாத. நீங்க எனக்காக பேசுனது நினைச்சா சந்தோஷம்தான், ஆனா அவங்க மேல ஏன் இவ்வளவு கோவம்?
அவங்க இஷ்டத்துக்கு கலாய்ப்பாங்க. அதை பார்த்துட்டு நான் கோவப்படாம சும்மா இருக்குன்னு சொல்றியா? வேணும் நான் என்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டாங்க. சித்தியும் வேலை எதுவும் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டாங்க. யார் அவங்க ஏமாந்துருப்பாங்களா? நீ வேற. சித்தியும் வேலை எதுவும் இல்லைனா கூட அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு டார்ச்சர் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் சித்தியும் வேலாதத்தை விட இவங்க மோசமானவங்களே இல்ல. உங்க மேல இருக்கிற பாசத்தால தான் என் மேல கோவத்தை காட்டினாங்க. காரணமே இல்லாம வெறுப்பு கொட்டின சித்தியும் வேலாதத்தையுமே சீப்பொன்னு மன்னிச்சு விட்டுட்டீங்கல்ல. அம்மா மன்னிக்க முடியாத தப்பா செஞ்சுட்டாங்க. நீங்க கோவத்துல அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுங்க. நான் ஒன்றும் கோவத்தில் பேசல. பேசுறது நியாயம்னு தெரிஞ்சு தெளிவாக தான் பேசினேன். அவங்க பண்ணதை என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பாரு, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிற, என் குடும்பத்தை ஒன்றும் இல்லை. இத்தோட அவங்கள பற்றி பேசுறது நிறுத்திக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நான் குடும்பம் இல்லாத ஒரு அனாதை. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் யார பத்தியும் பேசல. ஏன் அனாதன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் நமக்குள்ள சண்டை மூட்டி விடுறேன், கோல் மூட்டி விடுறேன், பொருளை பேசுகிறோம், இவங்களாம் யாரும் வரக்கூடாது. அதெல்லாம் கிளியர் ஆகுறேன். சாரி துளசி, உன்னை என் வழிக்கு வர வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு அதிகாரம் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லைங்க, என் மேல அதிகமா பாசத்தை காமிக்கிறீங்க. பாசத்தை காமிக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பொண்டாட்டியா தான் நான் எப்பவும் இருப்பேன். தேங்க்ஸ் துளசி. நீ சொன்ன அதே உரிமையோட பாசத்தோடையும் இப்போ நான் என் பொண்டாட்டிக்கு இட்லி விட்ட போறேன். நீ கூச்சப்படாம சாப்பிடணும். நானே சாப்பிட்டுக்கிறேங்க. இல்ல, நான் தான் ஊட்டுவேன். எனக்கு யார் வேணாம் துளசி, நீ மட்டும் போதும். இனிமே உங்ககிட்ட யாராச்சும் தப்பா நடந்தாலோ இல்லை தப்பா பேசினாலோ அதனால தாங்கிக்கவே முடியாது. இவனை கட்டிக்கிட்டதுக்கு என்ன பிரயோஜனம்? இனிமே காலம் முழுக்க வேதனை தான் நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணதே வேஸ்ட். ஐயோ, ஏன் புருஷனா? அவர் கட்டினது என்னோட பாக்கியம். அவர்னா எனக்கு உயிர் அப்படின்னு நீ சொல்லணும் துளசி. அதான் எனக்கு சந்தோஷம், என்னோட ஆசை கூட. துளசி, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரா இருக்கும்? தெரியலையே, இப்போ பேசிட்டு வா. இந்த அதை வாங்கிட்டு போ. சீக்கிரம் பேசிட்டு வா. ஃபோன் வந்திருக்குன்னாங்க. ஆமா, உங்களுக்கு தான். ஹலோ, நான் சாரு பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவரும் நல்லா இருக்காரு. ஓ, முதல்ல அவர் எப்படி இருக்காருன்னு தான் கேட்டிருக்கணும். அவசரத்துல. பரவாயில்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. உங்க அளவுக்கு நான் லக்கி இல்லைங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்? பின்ன என்னங்க, யாருக்குமே கிடைக்காத ஜெம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க ஹஸ்பண்ட் தான் சொல்றேன். அப்பப்பா, அவருக்கு உங்க மேல எவ்வளவு கான்ஃபிடன்ஸ். அவரோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான் இல்ல? உண்மைதான். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நிஜமாவே லக்கி தான். கோயில் கோயிலா அலைஞ்சாலும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாரு. எனக்கே நோஸ் கட்டா. என்ன பிரிக்கணும்னு கண்டவங்க கண்டபடி பேசினாங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க என்ன பிரிக்கணும்னே தொழில அலைஞ்சாங்க. அத்தனை பேரையும் உண்டில்லனாக்கி எனக்கு கௌரவத்தை தேடி தந்திருக்காரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்கு கிடைப்பாங்க? சூப்பர் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஹீரோ என்ன பண்றாரு? கதை பேசிட்டு இருக்காரு. நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு எங்க ஃபியூச்சரை பத்தி கனவு கண்டுட்டு இருக்காரு. தனியாவா இருக்கீங்க? தனியா இல்ல, அவரே என் கூட இருக்காரு. காமெடி பண்றியா? எனக்கும் நோஸ் கட் பண்ணி உன்னை காலி பண்ண தெரியும். இப்ப பாரு. ஹலோ, கேக்குதுங்களா? ஆ, கேக்குது. நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். அதை சொல்லலாமா வேண்டாமான்னு தயக்கமா இருக்கு. சொல்லுங்க. பொண்டாட்டி இருந்தா மட்டும் போதும், அம்மாவும் குடும்பமும் வேண்டான்னு அவர் சொல்லிட்டாராமே. ஆமா. இங்க பாருங்க, அத்தை உங்ககிட்ட நடந்துகிட்டது எல்லாமே தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கன்னு யோசிக்கணுமா இல்லையா? நீங்க லவ் பண்ணீங்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு. ஆனா அத்தையோட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தா அது துரோகம் தானே. எந்த அம்மாவா இருந்தாலும் அப்படித்தானே நினைப்பாங்க. நான் சொல்றது சரிதானே?
உண்மைதான். இங்க பாருங்க, அத்தை நிச்சயம் பண்ண கல்யாணம் நடக்கலையேங்கிற ஆத்திரத்துல அப்படி பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி சந்தேகப்படுற அளவுக்கு ஏகப்பட்ட ரூமர்ஸ். தெரியாம அத்தை வதந்தியை நம்பிட்டாங்க. அதுக்காக அவங்க வேணாம் வேணான்னு ஒதுக்கி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? தப்புதான். ஆனா உங்க பேச்சு எடுத்தாலே அவருக்கு கோவம் வருதே. யாரும் நமக்கு தேவையில்ல, யார் பத்தியும் பேசாதன்னு சொல்லிட்டாரு. தப்புங்க, ரொம்ப தப்பு. புருஷன் பொண்டாட்டி மட்டும் குடும்பம் கிடையாது. அம்மா இல்லாம எந்த மகனும் பிறக்கிறது இல்ல. நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு மருமகளா நீங்க உங்க கடமையை செய்யணும். அத்தையும் லாவண்யாவையும் நீங்க தான் பாத்துக்கணும். அவர் சொல்றாருங்கிறதுக்காக நீங்க உங்க கடமையை தட்டி கழிக்கிறத பார்த்தா சாரிங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவர் கோவமா இருக்காரே. இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு பிறந்த வீட்டு சப்போர்ட் கிடையாது, புகுந்த வீட்டு சப்போர்ட்டும் இல்லைன்னா உறவேன்னு சொல்லிக்க யாரு இருக்காங்க? கடைசி வரைக்கும் சொந்தமே வேண்டான்னு சொல்லி உங்களால வாழ முடியுமா? எங்களுக்கு யாருமே வேண்டாம், எங்களுக்கு நாங்க 2 பேர் மட்டுமே போதும்னு சொல்றது கொஞ்ச நாளைக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா வெளி உலகம்னு ஒண்ணு இருக்கு. நாளைக்கு சொசைட்டில ஃபங்க்ஷன் அது இதுன்னு நடக்கும். அப்போ விருந்து விசேஷம்னு எங்க போவீங்க? எங்கேயும் போகாம 2 பேரும் மட்டும் வீட்லயே இருக்க முடியுமா? முடியாது. நாளைக்கே குழந்தைன்னு பிறந்தா பாட்டின்னு யார சொல்வீங்க? அத்தை, பெரியப்பா, பெரியமான்னு யார காட்டுவீங்க? உறவே இல்லாம நாளைக்கு அந்த குழந்தைங்க வளர்றத நினைச்சு பாருங்க. பெரியவங்க போடுற சண்டைக்கு குழந்தைங்க நாளைக்கு உறவே இல்லாம அனாதை ஆகணுமா? நான் அப்படிலாம் நினைக்கலையே. எல்லா உறவும் வேணும் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன? அவர்கிட்ட பேசுங்க, அத்தையோட ஒன்னாதான் இருக்கணும்னு சமாதானம் பண்ணுங்க. அப்பையும் அவர் பிடி கொடுக்காம பேசினா சின்னதா ஒரு சண்டை போடுங்க.